டெல்லி சென்ற பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் முக்கிய தலைவர்களுடன் சந்தித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது டெல்லி சென்ற அண்ணாமலை முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2020ஆம் ஆண்டு தமிழக பாஜகவில் இணைந்து அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இணைந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதே போல உள்ளிட்ட பல தேர்தல்களை சந்தித்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக, தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதனை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் புதிதாக கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் அகில இந்திய பாஜகவும் தமிழக பாஜகவினரும் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று சென்னையிலிருந்து டெல்லி சென்ற அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துவதாகவும் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக அவரை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்து வருவதாக கூறப்படுகிறது. தான் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் தனக்கான முக்கியத்துவம் என்பது இல்லாத ஒரு சூழல் என்பது இருப்பதால் தொடர்ந்து தமிழக பாஜகவில் பயணிக்க தான் விரும்பவில்லை என்று அவர் சந்தித்த தலைவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அண்ணாமலை அதற்கு எந்தவிதமான பதிலும் கூறவில்லை என்று கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கக்கூடிய அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது குறித்ததான அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தான் வகித்து வரக்கூடிய அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய நிதி நபின் அவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவரையும் சந்தித்து ஆலோசனை செய்துவிட்டு, ஆனால் தான் கட்சி தொடங்குவதில் அவர் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. தமிழக அரசியல் சூழல் தனக்கு சாதகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே இதற்கான ஆலோசனையில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் பல முக்கிய நபர்களை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் கூட அண்ணாமலைக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லாத ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. அவருடைய காரில் பாஜகவினுடைய அந்த கொடி எதுவும் கட்டாமல் அவர் பயணித்து விமான நிலையம் வந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக சூசகமாக பல்வேறு தன்னுடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மே 4க்கு பிறகாக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை அவர் சந்திக்கவில்லை. தேசிய தலைவர்களை சந்தித்த பிறகாக அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.